வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகள் நிலவரசிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும் இறைவனை வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு துணை நான் மட்டும் கதையோட பார்ட் 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுதான் கடைசி பார்ட் 19. ரொம்ப பெரிய கதை. இது ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் சும்மாவே நல்லாவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? கதைகள் நிலவரசிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எனக்கு துணை நான் மட்டுமே பார்ட் 19. சென்னையில் தாராபுரம் வீடு. தாராபுரத்தில் ஒரு வீடு இருக்குது. டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. தாரா இப்போ தான் புதுசாக ரொம்ப பெருசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கெஸ்ட் எல்லாம் வந்து தங்குவதற்காக மட்டும். மற்றபடி அவங்க பழைய வீட்டில் தான் அவங்க அப்பா கூட இருக்காங்க. 5 வருஷம் கடந்து விட்டது. இதில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு. எல்லாரும் ஒன்றா உட்காந்து மில்க் தாராவும் நடிச்சு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க டீம் எல்லாருக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன ரோல் இருக்குது. மில்க், கவி, தாரா, நிக்கோல், பார்வை ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. படம் செமையாக இருக்குப்பா. ரொம்ப நல்ல மெசேஜ் இருக்குது. ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருக்குது. மில்க் கலக்கிட்டு போன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. கவின் வந்து ஈவினிங் 7 மணிக்கு. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது ஸ்கை மட்டும் மிஸ்ஸிங். கவின் சொல்கிறாரு, ஈவினிங் 7 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கை சார், நீங்கள் உங்கள் டீமோட ரெடியாக இருக்கணும். சார் எங்கே ஸ்கையை காணுமே அப்படின்னு கேட்க தாரா சொல்கிறாங்க, அவர் பிள்ளைங்க கூட விளையாடிட்டு இருப்பார். தாரா தேடி போய் ஸ்கை கிட்ட ரெடி ஆகலையா? ஈவினிங் ஷோ இருக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. இந்தியா நடக்க போகிற மிகப்பெரிய கான்செப்ட். அதோட நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷனுக்கு வெளியே அந்த படம் ஹிட்டாக இருக்கிற அதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்றா நடக்க போகுது. ஸோ எல்லோரும் ரெடியாகணும். நீங்களும் ரெடியாகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்களே நீங்கள் எல்லோரும் போய் ரெடியாகுங்க. ஸ்வீட்டி உங்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் மூடிச்சு. ஒரு குட்டி பொண்ணு 3 வயசு இருக்கும். என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா அத்தை அப்படின்னு கேட்டுச்சு. என் செல்லக்குட்டி இல்லாமையா? கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்து இறக்கி விட்டா. ஸ்வீட்டி சொல்கிறாங்க, எதுக்கு அவளை கூட்டிகிட்டு வேலை பார்க்குற அக்கா கிட்டே விட்டுட்டு போகலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம கூட்டிகிட்டு போகலாம். என் செல்லம் கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கவிக்கும் ஸ்வீட்டிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை. தாரா பையன், அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தங்கம்? என்ன சொல்லணும்? நான் என்னோடய படிப்பை அடுத்த வருஷத்துலேருந்து அப்ராட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தாரா சொல்கிறாங்க, இந்தியாவிலே பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கும்போது எதுக்குப்பா வெளியில் போகணும்? அம்மாவை விட்டு அங்கே போய் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு அங்கே போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. தாரா அதுக்கு, தெரியாத ஊரில் எப்படிப்பா? நீங்கள் இன்னும் பெருசாலாம் வளரல. காலேஜ் வேணால் நீங்கள் போய் படிங்க, நான் தடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அகிலன் சொல்கிறேன், தெரியாத ஊரெல்லாம் இல்லாமல் நான் டேடி கூட தாராஞ்சு தான் போகிறேன், அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தாரா, அப்போ முடிவு பண்ணி தான் சொல்கிறீங்களா? உங்களுக்கு வேணால் யாரும் வேண்டாமல் இருக்கலாம். எனக்கு அப்பா வேணும்னு தோணலையா? மற்ற குழந்தைங்க மாதிரி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து வரணும் ஆசை இருக்குது எனக்கும். அது ஒன்றும் என் தப்பில்லையே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, எப்போ உங்கள் அம்மாவோட மேரேஜ்? கிண்டல் பண்ணுறாங்க. உன்னோட மேரேஜுக்கு அப்போ தான் உங்கள் அம்மாவோட மேரேஜ் நடக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அதுக்காக நான் உங்களை தப்பு சொல்லலை, உங்களை வற்புறுத்தவும் இல்லை. நீங்கள் எல்லாம் முன்னாடி பப்ளிக்காக ஓகே சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. என்னை யாருக்கும் தெரியாத ஊரில் போய் படித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எனக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன. அந்த குழந்தை மனசில் அவ்வளோ வலி இருந்தது. அதுக்கு தாரா சொன்னாங்க, சாரிப்பா, என்னால் தான் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. உனக்கு இதுதான் விருப்பமாக கண்டிப்பாக நான் தடுக்கலை. நீ உங்கள் டேட் கூட தாராளமாக போகலாம். இன்றைக்கி நடக்கிற ஷோவில் இதுக்கெல்லாம் முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். யாரும் கேள்வி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக இல்லை, நீங்கள் என்ன முடிவு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். டேடி அவர் வேண்டாம், எனக்கு மேரேஜ் நடக்காதுன்னு சொல்ல போகிறீங்க அதானே? எனக்கு அவர் வேணும். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் நான் அவர் கூட தான் போவேன் அப்படின்னு கவின் சொன்னான். ஸ்கை, அம்மா கிட்ட இப்படிலாம் கோபமாக பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னான். தாரா, ஸ்கை, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கல்ல, அவன் முடிவை அவனே எடுத்துக்கிற மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். இதில் ஒன்றும் தப்பில்லையே. அவங்களுக்குள்ளும்
அவனுக்கு உங்கள் கூட வர்றதான் சந்தோஷம்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு அவன் சந்தோஷம்தான் முக்கியம். ஒரு சின்ன தாரா முகத்தில் ஒரு சின்ன தாரா மனசில் கஷ்டமாக இருக்குது. என்னோடய குழந்தை என் கூட இருக்க விருப்பப்படலை. என் குழந்தைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு என் குழந்தை கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அப்படி நினச்சி தான் நான் தனியாக இருக்கணும்னே முடிவு பண்ணேன். அந்த குழந்தை இன்றைக்கி என்னை தனியாக விட்டு போகிறேன்னு சொல்லணும். வளர்ந்து அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை தேடி என்னை விட்டு போவான்னு நினச்சேன். ஆனால் வளர்கிறதுக்கு முன்னாடி என்னை விட்டு போகிறாள். முருகா! அப்பவும் ஒரு சின்ன ஸ்மைல் அவன் முகத்தில் இருந்தது. தாரா அவங்க எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறோம். நிறைய பேருக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது. என்ன விஷயம்னு எல்லோரும் கேட்டாங்க. அதை சஸ்பென்ஸ், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா வேஷ்டி, சட்டை, சாரீ எல்லாமே இருந்தது. இதெல்லாம் நான் எப்படி கட்டுறது அப்படின்னு நிக்கோல் கேட்டேன். அங்கே பாரு, ஒட்டிக்கோ கட்டிக்கோ, இது நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே நடித்தேன் இந்த ஆடில், மறந்துட்டியா அப்படின்னு சொன்னான். சென்னையில் மிகப்பெரிய ஸ்டேடியம், அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. கவர்மெண்ட் சார்பாக அவார்ட் கொடுக்குறாங்க. அங்கே எல்லாருமே அவங்க அவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள், டைரக்டர், உலகமே திறந்திருக்கு. பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், தலைவர்கள், ப்ரொடக்ஷன் கம்பெனி, நிறைய விவிஐபி எல்லாருமே வந்திருந்தாங்க. இது ஒரு ரெக்கார்டான ஒரு ஃபங்க்ஷன். லட்சக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அங்கே லைவ் வேறு போயிட்டே இருந்தாங்க. 4 மணி ஆயிடுச்சு. ஸ்கையோட கான்செப்ட் நடந்தது. ஸ்கை தமிழில் பேசினார். தமிழில் ஒரு பாட்டு கூட பாடினார். அங்கே உள்ள மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே பாதுகாப்புக்கு மட்டுமே 10,000 பேர் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. அவரோட பாட்டு ஆடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய விவேப் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. ஸ்கை மேரிமின்னு அவ்வளோ பொண்ணுங்க கத்துனாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லி வணக்கம் சொல்லி எல்லாரையும் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சு வச்சார். அடுத்ததாக ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தாராவை மேடைக்கு கூப்பிட்டாங்க. தாராவுக்கு புடவையில் ரொம்ப அழகாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மேக்கப் பண்ணி வந்திருந்தாங்க. பார்க்கவே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருந்தது. அவ்வளோ ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி வந்திருந்தாங்க. வணக்கம் தாரா, உங்களை இங்கே இன்வைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஈவெண்ட் ரொம்ப பெரிய ஈவெண்ட். எல்லோரும் ஒரே நேரத்தை பார்க்குறது பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிடணும்னா 2 நாள் பத்தாது. ஸோ வந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் மனமார வரவேற்கிறோம் அந்த ஈவெண்ட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. வேர்ல்டு அடுத்ததாக கூப்பிட போகிறது யாருன்னா, வேர்ல்டு பெஸ்ட் ஹேண்ட்ஸம் ஸ்கை, நிக்கோல், பார்ப்பை, கவி, எங்கள் செல்லப்பிள்ளை மில்க் எல்லாரையும் நாங்கள் மரியாதையோட அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பட்டு வேஷ்டி சட்டை போட்டு தமிழ்நாட்டு பையன் மாதிரி மாறிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்து எங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சி, அழகாகவும் இருக்குது. எங்கள் தமிழ் மக்கள் மனசை நீங்கள் அதை இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க 4 பேரும் ஒன்றா சொன்னாங்க. பார்வையாளர் எல்லாருமே கத்த ஆரம்பித்தாங்க. ஒன்றா பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரொடக்ஷனில் உங்கள் ப்ரொடக்ஷனில் வெளியே வந்த 4 படமும் பெரிய பெரிய ஹிட். உலகத்தரம் வாய்ந்த படங்கள். உலகம் முழுவதும் பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஓடாத நாடுகளே இல்லை. படங்கள் எல்லாமே வரலாறு காணாத வசூல் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கு சார். நீங்கள் அந்த பணத்தை 60% உலக நீதிக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு நிக்கோல் தான் ஃபஸ்ட்டு பதில் சொன்னேன். எல்லா பெருமையும் எல்லாமே பார்ப்பைக்கும் ஸ்கைக்கும் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தாராவும் நிக்கோல் சொன்னது உண்மைதான். நானும் நிக்கோலும் அங்கே போய் எந்த விஷயத்தையும் கலந்துக்கல. எங்களுடைய வேலை பணம் மட்டும்தான் போட்டோம். மற்ற எல்லாத்தையும் அவங்க 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டான். அதுக்கு நிக்கோல், தேவைக்கு அதிகமாக வச்சுருந்த பணம் சுமைதான். எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறதே போதும். இதை நாங்கள் 4 பேரும் சேர்ந்து செய்கிறது. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்கள் நட்பு பிரியக்கூடாதுன்னு ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும்னு தான் முடிவு பண்ணோம். ஸ்கை, மூவி எடுத்தது வேணால் நாங்கள் 2 பேராக இருக்கலாம். ஆனால் கதை எல்லாமே தாராவோடது. இது மறுக்க முடியாது. நல்ல கதை இருந்தால் தான் நல்ல படம், நல்ல வெற்றி. எவ்வளவு செலவு பண்ணுறோன்றதை விட கதை தான் ரொம்ப முக்கியம். அதோட மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பெருமை எல்லாம் தாராவுக்கு தான் ஸ்கை சொன்னார். பார்ப்பை சொல்கிறார், இந்த முடிவு எங்கள் 4 பேரோட முடிவு தான். வர லாபத்தில் 40% எங்களுக்கு மிச்சம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம் நாங்கள் முடிவு பண்ணோம். ஏன்னா இது மக்களால் தான் எங்களுக்கு கிடைச்சது. இது மக்களுக்கே திரும்ப போய் சேரணும் நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ நாங்கள் 4 பேருமே 4 நாட்டை சேர்ந்து இப்போ எங்கள் 4 பேர் நாட்டுக்கு மட்டுமே கொஞ்சம்
செஞ்சால் அது தப்பாகிடும். எங்களோட படம் உலகத்தில் நிறைய நாட்டில் ஓடுது. அந்த நாட்டுக்கும் பயன்படுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் உலக நிதி மையத்துக்கு நாங்கள் இந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செலுத்தின பணத்தில் வறுமை கோட்டிலேருந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த எல்லா நாடுகளுக்கும் போதுமான வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த பணம் பயன்படுத்துச்சுன்னு இந்த 4 பேரை அங்கே வந்திருந்தவங்க எந்திரிச்சு நின்று மரியாதை பண்ணாங்க. உலக உதவி மையத்திலேருந்து அவங்களுக்கு 4 பேருக்கும் அவார்ட் கொடுத்தாங்க. அந்த 4 பேரும் அதை வாங்கிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதைன்னு நாங்கள் எடுத்துக்கோம். வந்திருந்த பெரிய ஜாமவான்கள், தலைவர்கள், ரசிகர்கள், நடிகர்கள், ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாருக்குமே நன்றி. எல்லா வெற்றிக்கும் காரணம் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தான். அதில் நடித்த நடிகர்கள், அதுலேயும் ஒர்க் பண்ண கடைநிலை ஊழியர்களுக்கும் இது இந்த பெருமை போய் சேரும்னு சொன்னாங்க. நிர்வாகிகள் ஸ்கையும் பார்ப்பைக்கும் முக்கிய காரணம் இதை நடித்த ஸ்கையாக இருக்கட்டும், பார்ப்பையாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா நல்ல நடிகர் நடிச்சிருக்காங்க. 5 வருஷத்துல இவங்க 5 பேரும் வச்சு 5 படம் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தாரா மேம், நீங்கள் இதுதான் முதல் முறையாக வாங்குற அவார்ட் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் போய் ரிசீவ் பண்ணவே இல்லை. தாரா, அது உண்மைதான். ஏன்னா அந்த அவார்டு எனக்கான அவார்டு அப்படின்னு சொல்வது என்னோடய மொத்த டீமுக்கான அவார்டு தான். நான் அவங்களோட உழைப்பு மட்டும்தான் காரணம். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் போய் வாங்கினா அது நல்லா இருக்காது. அதனால தான் என்னோடய டீம்லேருந்து ஒருத்தர் வந்து வாங்குவாங்க. கடந்த 8 வருஷத்தில் மிகப்பெரிய பிரேக் நீங்கள் தான் தந்திருக்கீங்க. நீங்கள் எடுத்த ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ கடைசியாக எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் தோல்வியை பார்த்ததில்லை. நீங்கள் எடுத்த மிகப்பெரிய படம் எல்லாமே வெற்றி. அது எப்படி உங்களால் முடியுது? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஜெயிக்கணும்னு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தாராவோட பதில் என்னவாக இருக்கும்? என்னோடய ஃபஸ்ட்டு கதை எழுதும்போது அந்த படம் அந்த படமாக பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்போ என்கிட்ட பணமெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா கிட்டே போய் கேட்டால் செருப்பாலே அடிப்பார். எங்கள் அப்பாவுக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காது. என்ன காரணம்? எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தாவும் இந்த ஃபீல்டில் உள்ளவங்க. அதனால் எங்கள் அப்பாவை கவனித்து அவங்களுக்கு நேரமே இல்லாதனால அவங்களுக்கு இது தனியாக வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு, அதனால இந்த ஃபீல்டு அவருக்கு பிடிக்காது. அவங்க சம்பாதிச்சதில் அவர் இருக்கக்கூடாதுன்னு தான் அவரே சின்ன வயசுலேருந்தே அவரே படித்து அவரே இந்த நிலைமைக்கு வந்தார். அப்போ நான் போய் படம் எடுக்க போகிறேன்னு காசு என்ன சொல்லுங்கள், அவ்வளோதான். என்னோடய அண்ணன் தான் கவின் வந்து அவர் எனக்கு காசு தரேன்னு சொன்னார். ஒரு 10 லட்சம் கொடுத்தாரு. எங்கள் அம்மா வந்தாங்க. அப்புறம் ஒரு மரப்பெட்டியும் கொண்டு வந்தாங்க. தாத்தா பாட்டியை சொத்தெல்லாம் இதில் தான் இருக்குமா, உங்கள் அப்பா அதிலேருந்து எடுக்கலை, உனக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் உங்கள் தாத்தா பாட்டி அதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஆர்வமாக அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கு இன்னும் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த பட்டியை ஓப்பன் பண்ண எல்லாமே டாக்குமெண்ட்ஸ், பேங்க் பேலன்ஸ் பல கோடிக்கு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே குஷியாகிடுச்சு. நிலத்தையெல்லாம் வந்து விவசாயம் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் அந்த வேலையை பார்க்க வச்சோம். 2வது ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அந்த படம் முடிகிறதுக்கு எனக்கு 40 லட்சம் ஆச்சு. 45 நிமிஷம் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போது தான் பண்ணணும்னு நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிம். டைரக்டாக நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிம் எல்லா ஸ்டேட்லேயும் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் யாரையும் ஷார்ட் ஃபிலிமை வந்து பார்ப்பாங்களா? அது யாரும் தேட்டரில் போட மாட்டாங்க. இதுக்காண்டி நாங்கள் எல்லா தேட்டருக்கும் பணம் கொடுத்து எங்களோட ஷார்ட் ஃபிலிமை திரையரங்கில் கொண்டு வந்தோம். எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போட்ட காசு வந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் பாருங்கள், நாங்கள் நினச்சதை விட 100 மடங்கு லாபம் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமே கிடச்சிது. அதை நிறைய லாங்குவேஜ் எல்லாம் டப் பண்ணி எடுத்த போது அது எங்களுக்கு பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்த கதை எழுதி அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தான் அதை விட நான் பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நானே வந்து ஒன்றை தாண்டி ஒன்று பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு எனக்குள்ளே நானே வச்சுக்கிட்டேன். அதை தான் தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், இந்த ஃபீல்டில் என் பேர் நிலைக்கணும், அந்த மாதிரி எல்லாமே எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. எனக்கு இந்த விஷயம் பிடிக்குது, இது வருதா இல்லைன்னு எனக்கு உள்ள நானே கற்பனையாக என்னை வளர்த்துக்கிறேன்னா எனக்கு இது அப்படின்னு எனக்கு நானே ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இத்தனை வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை ஜெயித்தாலும் ஒன்று தான், எனக்கு தோற்றாலும் ஒன்று தான். எனக்கு ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் எந்த வித்தியாசமே கிடையாது. என்னை எதுவுமே பாதிக்காது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நிக்கோலை பற்றி சொல்லணும்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் கைண்ட் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்பையே ஆல்ரவுண்டர் அண்ட் ஹேண்ட்ஸம்னு சொன்னாங்க. கவி சாஃப்ட் ஹார்ட்டட், க்யூட், ஹானஸ்ட், மை பர்சனல் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க.
ஸ்கையை பற்றி சொன்னால் ஸ்கை என்ன சொல்லுவார்னு காத்துட்டு இருந்தாங்க. அவரும் அதை தான் எதிர்பார்த்தாரு. ஹேண்ட்ஸம், மியூசிக் டெவில், ஆல்ரவுண்டர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதை விட அவர் பெஸ்ட் டேடி, சிறந்த தந்தை அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் யாருமே எதிர்பார்க்கல, ஸ்கை கூட எதிர்பார்க்கவே இப்படி சொல்லுவாங்க. அடுத்தது மில்கை பற்றி நான் சொல்லணும். மில்க் பற்றி நான் என்ன சொல்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெரி க்யூட், வெரி ஹேண்ட்ஸம், கைண்ட் ஹார்ட்டட், என்ன ரொம்ப கேர் பண்ணுற பர்சன், குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாரை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை பற்றி இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கவி சொல்கிறாங்க போல்டு உமன், அப்படி பார்ப்பை சொன்னால் டெவில், ஸ்கை சொன்னார் கைண்ட் அண்ட் இரக்கமற்றவள்னு சொன்னாங்க. அதுக்கு நிக்கோல் சொன்னாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொன்னாங்க. மில்க் ஹைண்ட் கார்டு, வெரி வெரி போல்டு உமன் சொல்கிறாங்க. இரக்கமற்றவள் இல்லை, மில்க் வரதாஸ் ஆல்ரவுண்டர்னு சொன்னாங்க. அடப்பாவீங்களா, என்னை பற்றி இரக்கமற்றவள் மாதிரியே அது தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மில்க் வேலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டான். அவன் நினச்சது நடக்கிற வரைக்கும் அவன் என்ன அவுட்புட் வரணுமோ அதை வந்தே தீரணும். அதற்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாள். வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டாள். அவகிட்ட பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கவே முடியாது. வேலை நடந்தே தீரணும் அப்படின்னு சொன்னான். 30 மினிட் பேசிக்கிட்டே இருந்தான். அதுக்கு மேலே தாராவால் நிற்க முடியல. கவின் வேகமாக சார் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்குள்ளே ஸ்கை அவளை தூக்கிட்டாரு. என்னை இறக்கி விடுங்க, பரவாயில்ல, கவின் தான் சார் எடுத்துகிட்டு வந்துட்டார்ல அப்படின்னு. பரவாயில்ல மில்க்கு ஸ்கை சொன்னார். இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவும் புரியல. தாரா சொன்ன, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதனால் என்ன 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் தான் மிஸ்டர் ஸ்கை வந்து என்னை தூக்கிட்டார், அதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னான். ஸ்கை ஓகே மேம், அங்கே இருக்க எல்லாருக்கும் சேர் கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மில்க் கூட நீங்கள் நடித்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருந்தது, ரொம்ப ரொம்ப அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அவன் கூட நடிக்கிறது எனக்கு புதுசாக இல்லை, ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது, அதனால் ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். ஸ்கை சார், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நிறைய ரொமான்டிக் சீன்லாம் இருக்கும், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு, கஷ்டப்பட்டு நிஜமாகவே நான் பார்த்தேன், என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, அவங்க நடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்கை ஓப்பனாக சொன்னார். நீங்கள் தாரா மேமை அஃபிஷியலாக எப்போ சேர்ந்து வாழ போகிறீங்க, மேரேஜுக்கு இப்போன்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்கை, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ஷாக். அங்கே ஒருத்தர்கிட்ட ஒரு பென் டிரைவர் கொடுத்து போட சொன்னாங்க. தாய்லாந்தில் அந்த கிராமத்து மக்கள் விருப்பப்படி ஆசைப்பட்டதுனால அவங்க கலாச்சார முறைப்படி கல்யாணம் நடந்தது. அந்த வீடியோ ஸ்கை வெளியிட்டார். அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகி, ஏன்டா இவ்வளோ வருஷம் நாளாக கூட இருக்கு, யாருமே எதுவும் சொல்லலைன்னு சொல்லி, இருந்தாலும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்க எல்லாருமே ஸ்கையை பார்த்தாடா பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தாரா, இதை நீங்கள் இப்போ வெளியிடுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொல்லலைன்னா எப்போவுமே சொல்ல முடியாது தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன்னு ஸ்கையும் சொன்னார். தாரா, நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை தாரா கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் இந்த விஷயத்த வெளியில் சொல்லலை அப்படின்னு. அதுக்கு தாரா சிரிச்சுக்கிட்டே, இப்போ சொல்லலான்னு தான் அப்படின்னு சின்னதாக ஒரு ஸ்மைலோடு முடிச்சா. அதுக்கப்புறம் தாரா ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இந்த முடிவை யோசித்து எடுத்திருக்கேன். நான் ஏன் இந்த ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன்னா, இதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்ண போகிறதில்ல, நடிக்க போகிறதில்ல, கதை எழுத போகிறதில்ல, கொஞ்ச காலத்துக்கு நான் பிரேக் விட போகிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தோணால் மட்டும்தான் நான் செய்வேன். ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மற்ற பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே மிஸ்டர் கவியை தான் நியமிக்கிறேன். இது வரைக்கும் அவர் தான் பார்க்குறாரு, இனிமேலும் அவர் தான் பார்ப்பார். எனக்கு இது வரைக்கும் பார்த்து ரசித்த எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய டீம் என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னையிலேருந்து விடுதலை. எல்லாத்தையும் மிஸ்டர் கவின் மேனேஜ் பண்ணுவார். பிளான் பண்ணி வச்ச மாதிரியே தான் நான் இல்லைன்னாலும் என்னோடய இடத்துல சந்திரன் 2 பேரும் ரொம்ப திறமைசாலிங்க. ஆனால் இது வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்க கதையை இனி அவங்க படமாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மில்க் அவரோட கான்ட்ராக்ட் இன்னையோட முடியுது. இனிமேல் அவருக்கு யார் கூட வேணாலும் நடிக்கலாம், நீங்கள் யார் வேணாலும் அவர் அப்ரோச் பண்ணலாம் ஓப்பனாக சொன்னாங்க. தேங்க்யூ சொல்லி தாரா அங்கேருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாங்க. ப்ரெஸ் உடனே நிப்பாட்டி, இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யலால
எதுக்காண்டி அதுக்கு தாரா சொன்னாங்க, எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணால் எத்தனை தடவை வேணால் குழம்பலாம், ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை குழம்பலாம். எடுத்ததுக்கப்புறமா அதில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நான் யோசிச்சு எடுத்த முடிவு தான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு மட்டும்தாங்க. இப்போ உங்களை விட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது முடியாது, எப்பவும் உங்களை படிக்க முடியாது. ஓகே சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பாட்டை ஒரு தடவை எங்களுக்காக ஸ்கைஸ்காரோட வாசித்து நீங்கள் அந்த பாட்டை பாடுவீங்களா? மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாட்டு. தாரா உங்களோட விருப்பம் அதனால கண்டிப்பாக அந்த பாட்டை அவங்க 2 பேரும் பாடி முடித்தாங்க. ஸ்கை மியூசிக் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தது. ஏன்னா அந்த பாட்டை மியூசிக் பண்ணது ஸ்கை தான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக. ஸ்கை தாராவை பார்த்துட்டே பாடினார். அவரும் 4 வரி பாடினார். அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தாரா கிளம்பிட்டான். தாராவுக்கு பின்னாடியே மில்க் வேகமாக வந்தான். ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேட்டான். தனித்தனியாக சொல்ல முடியாது. எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய முடிவு, எங்கே போக போகிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தாராவோட பையன், அம்மா நான் சொன்னதுக்காக கோவமாக தான் இந்த முடிவு எடுத்துங்க, வேணா நான் போகலாமா, நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இல்லைப்பா, நீ அங்கே போன ஆசைப்பட்ட, நீ போயிட்டு வா, நிஜமா எனக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது. கவியும் என்னை ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, அதனால தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மில்க், அப்போ நானும் உன் கூட வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்குன்னு ஒரு பொண்ணு அம்மா பார்த்துருக்காங்களாம், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமாக இரு. எனக்கு அதுக்கு மில்க் சொல்கிறாரு, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன், நீ போய் உன்னோட லைஃப்பை. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, நீ போய் உன்னோட லைஃப்பை உனக்கான கரெக்டான பர்சனை தேடி நீ தேர்ந்தெடுத்து அவங்க கூட வாழ்கிற வழியை பாரு, ஹாப்பியாக இரு. நீ போய் பொண்ணை பார்க்க நான் போய் அதுக்கு மில்க் சொல்ல, நான் போய் பொண்ணை பார்க்குறேன், பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லையா பண்ண மாட்டேன், வற்புறுத்தினா நான் இங்கே நீ எங்கே இருக்கியோ அங்கே ஓடி வந்துடுவேன் அப்படின்னு. சரி ஆல்ரெடி நான் அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேசிட்டேன், உனக்கு செட் ஆகும், நீ போய் பாருன்னு தாரா சொன்னான். அடுத்ததான் நிக்கோல் கவி 2 பேரும் அடுத்தது தாரா சொன்னாங்க, நிக்கோல் கவி 2 பேரும் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் உங்கள் குழந்தையோட ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமான கல்யாணம் உங்களோட கல்யாணமாக இருக்கணும் மனசார வாழ்த்துனாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டவும் தாரா தன்னோட கடைசியாக பேசிக்கிட்டே வரான். அடுத்தது பார்ப்பை சொல்கிறாரு, அடுத்து பார்ப்பைகிட்ட சொல்கிறாங்க, பார்ப்பை நீயும் உன்னோட ஒய்ஃப் உன்னோட குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு, வேலைன்னு ஓடாத அப்படின்னு. கவின் சொல்லணும் அவசியமே இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸ்வீட்டி, பத்திரமா பார்த்துக்கோ என் அண்ணனை, பிள்ளைங்களையும் பார்த்துக்கோ, கவினையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு வந்துடுவான், நல்லா வளர்ந்துட்டான், நிறைய திறமை இருக்குது, அவன் உன் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். அப்பா அம்மா உங்கள் பேரன் கூட தான் நீங்கள் தாய்லாந்து போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் போங்க, ஸ்கை உங்களை நல்லா பார்த்துப்பாரு, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். ஸ்கை மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தான். தாரா ஸ்கை கிட்ட போய் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறேன்னு ஸ்கை கேட்டார். குழந்தை மேலே நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறது, அவனுக்கு என்னை விட உங்கள் மேலே தான் அன்பாக இருக்கணும், உங்கள் கூட இருக்க தான் அவன் ஆசைப்படுறான், உங்கள் கூட இருக்கிறது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். தாரா, அவன் என் கூட இருக்க பிடிச்சிருக்கணும், நம்ம கூட இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாழ்க்கையை உங்களுக்கான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஸ்கை அப்படின்னு தாரா சொன்னான். செஞ்சது ஒரு தப்பு, மன்னிப்பு கிடைக்காதா, குடிக்கிறதே நான் விட்டுட்டேன், இத்தனை வருஷமாக நான் உங்களுக்காக காத்துட்ருக்கிறத பார்த்தும் கூடவா உங்களுக்கு என் மேலே இறக்கம் வராத, என்னை பார்த்தா பாவமாக இல்லையா, நான் உண்மையாக தான் உன்னையும் நேசிக்கிறேன், உண்மையான அன்பு நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நீ வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு தெரியல, இத்தனை வருஷம் அது மாறவே இல்லை, என்னோடய ரூமில் அந்த பியானோவை நான் வாசிக்க நீ கேட்டிருந்த, அதை நான் எப்படி மறப்பேன்னு சொல்லு, நீ போனதுலேருந்து நீ இருந்த ரூமில் தான் நானும் தூங்கிட்டுருக்கேன், நான் பியானோவை தொட்டாவே உன்னோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, உன்னை வெளியில் நைட்டு விட்டதுனால நிறைய நாள் இரவு அந்த இடத்துல நான் நின்று அழுதுருக்கேன், இத்தனை வருஷம் என்னடி பிடிவாதம் உனக்கு, என் கண்ணில் உனக்கு புரிய வைக்கலையா, மன்னிக்கணும்னு தோணலையா,
உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு என் மேல் எந்த பாசமும் எந்த அன்பும் இல்லைன்னு. நான் உனக்கு வேண்டவே வேண்டாமா. இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு. தெரியாமல் கொலை பண்ணவனுக்கு கூட 7 வருஷம் தாண்டி தண்டனை. நான் தெரியாமல் செஞ்ச சின்ன தப்புக்காக நரக வேதனை எத்தனை வருஷமாக அனுபவிக்கிறேன். எத்தனை வருஷமாக என்னை கொடுமைப்படுத்துவேன். எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்க, என்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன்னு தானே சொல்லியிருக்க. என்னை உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு தானே சொல்லியிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மோதிரத்துக்கு என்ன அர்த்தம்? என்னை அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் போட்டிருக்க? நான் வேண்டானுங்கிறதுக்கப்புறம் ஏன் என்ன போட்டிருக்க அந்த மோதிரத்தை அப்படின்னு கேட்டேன். பதில் பேசு. ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க? அழுதுகிட்டே ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னார். அழுது மூக்கிலிருந்து கூட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ எனக்கும் மில்க்குக்கும் விபத்து ஆச்சோ என்னை நீங்கள் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு அப்போவே உங்கள் மேலே கோபம் போயிடுச்சு. எல்லாத்தையும் நான் இருந்தாலும் என்றைக்கும் எல்லாத்தையும் என்னால் மறக்க முடியாது. எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. அப்புறம் என்னடி என் கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழலால அப்படின்னு ஸ்கை அழுதுகிட்டே கேட்டார். நம்ம குழந்தை ஒன்றா இருக்கலாம். அவன் பாவம் இல்லையா? அவனை பற்றி நீ யோசிக்கலாம்ல அப்படின்னு. சாரிடி, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. குழந்தைக்காகவும் எனக்காகவும் போகாத. எங்களை விட்டு போகாத அப்படின்னு சொன்னான். தாரா எந்த பதிலும் சொல்லலை. அமைதியாக 8 மணிக்கு ஃப்ளைட், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். ஸ்கை இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினாலும் என்னால் போக முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க. நான் பலவீனமாக இருக்க விரும்பலை. ரொம்ப பலவீனமாயிட்டேன். இன்னொரு வார்த்தை பேசினா அழுதுடுவேன். என் முடிவு மாறிடும். வேண்டாம் அப்படின்னு சொன்னார். மில்க், அர்த்தமில்லாத உன்னோட பிடிவாதம். நீ என்ன பண்ணுறன்னு உனக்குள்ளே நீ கேட்டுப்பாரு. வாழ்க்கை வீணாக்காத. நீ சம்பாதிச்ச பெயர், சம்பாதிச்ச பணம், நீ சம்பாதிச்ச அனுபவம் எதுவுமே உனக்கு நிம்மதி தராது. அன்பான துணை மட்டும்தான் நிம்மதி தரும். அவர் செஞ்சது தப்பு தான். அதான் நானும் ஒத்துக்கிறேன். அதுக்காக இவ்வளவு நாள் நீ கொடுத்த தண்டனையே போதுமானது. தாரா, எனக்கு துணை நான் மட்டும்தான். யாரோட அன்பும் பரிதாபமும் யாருடைய கருணையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான். அகிலனுக்கு முத்தம் கொடுத்து தாரா அங்கிருந்து ஃப்ளைட் ஏறிட்டா. அவள் எங்கே போகிறான்னு யாருக்குமே தெரியாது. 20 நாள் கழித்து தாய்லாந்துக்கு குழந்தை கூட ஸ்கை. அகிலா, டேடி அம்மா எப்போ வருவாங்க? நம்ம கூட வந்துடுவாங்க. வந்திருந்தா நல்லா இருக்கும்ல, நம்ம கூட வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டா. தாத்தா பாட்டி நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. ரொம்ப குளிராக இருக்கும்ல, அவங்க உடம்புக்கு அது செட் ஆகாது. இன்னும் 2 மாதத்துல வெயில் வந்துடும். அவங்க இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னான். மிஸ்டர் பி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஹாய் அகிலா, இங்கே பார்த்தீங்களா? இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ஊரில் தான் இதுதான் பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. அகிலன், என்னோட டேடி தான் பெஸ்ட். இங்கே பாருங்கள், அங்கே உள்ள நிறைய இடத்துல எங்கள் டேடியோட கட் அவுட்டில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் எங்கள் டேடியோட பேர் தான், ஃபோட்டோ தான் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னான். அகிலா சொல்கிறான், நானும் உங்களை மாதிரி பெரிய பாடகராக போகிறேன். அதுக்கு ஸ்கை, தங்கக்குட்டி, கண்டிப்பாக நீங்கள் தான் அம்மா, ஆயா, தாத்தா எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு தங்கக்குட்டி சொல்கிறான். அதுக்கு சாரி, தப்பாக சொல்கிறேன் தூக்கத்தில். அதுக்கு அகிலன் சொல்கிறான், நீங்கள், நான், அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னேன். அதுவும் ஒரு நாள் நடக்கும். உன்னை விட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்துடுவாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொன்னான். மிஸ்டர் பி அடுத்து சொன்னான், இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் மியூசிக் கற்றுக்க போகிறீங்க. இங்கே தான் நீங்கள் ஃபுட்பால் கற்றுக்க போகிறீங்க. எல்லா இடத்துலையும் அட்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். மிஸ்டர் பி கொஞ்ச நாளைக்கு ஸ்கை சொல்கிறாரு. மிஸ்டர் பி கொஞ்ச நாளைக்கு நான் ட்ராமா, மூவி, சாங் இந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்னோடய பிஸ்னஸ், என்னோடய அகிலனும் முழு நேர அப்பாவாக மாறப்போகிறேன். வீட்டுக்கு வந்துடுச்சு சார். கார் உள்ள என்ட்ரி ஆகும்போது வீடை பார்த்ததுமே குழந்தைக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி உள்ள கார்டன் அதை விட அழகாக இருக்குது. அவன் வர்றதுக்காண்டி விளையாடுறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போனால் வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருக்க அந்த ரூமில் போய் பாருங்கள். அந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலர், ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கும்.
அங்கிள் எப்படி இப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குது டேடி தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. டெய்ஸி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. டெய்ஸி வேலையாக இருக்காங்க, அதனால தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஸ்கை டக்குன்னு திரும்பி பார்த்தா ஷாக்கு. அகிலன் அகிலன் பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டான். டக்குன்னு திரும்பி பார்த்து ஷாக். அகிலம் பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டான். அம்மான்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஏன் இத்தனை நாளாக வரல? நான் 20 நாளாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு தாரா சொன்னான். ஸ்கை எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாக கண்ணு கலங்கி தண்ணி மட்டும்தான் வந்தது. வார்த்தை கூட பேசலை. பகல் கனவு எதுவும் காண்றமோ மனசுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. அகில் இப்போவும் நினச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் அப்போவும் நினச்சேம்மா எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே இருந்துச்சா மிஸ்டர் பி நிறைய ஸ்கூலில் வேலை அட்மிஷன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்போயே எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நான் டேடி எல்லாமே ஒன்றா இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 3 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் பி அகிலன் வா நம்ம மேலே போய் உனக்கான ப்ளே ஸ்டேஷன்லாம் உருவாக்கியிருக்கேன், அங்கே போய் நிறைய கேம்ஸ் இருக்கு, போய் பார்க்கலாம்னு. ஸ்கை வேகமாக அவனோட ரூமுக்கு போயிட்டான். தாரா கிட்டே எதுவும் ஒரு பதிலும் பேசலை, ஒரு கேள்வி எதுவும் சொல்லலை, பேசாமல் போயிட்டான். அதுக்கு தாரா நான் வந்தது சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு பின்னாடியே போனேன். தாரா ஸ்கை ஏன் எதுவும் பேச மாட்டேங்க, என் மேலே கோபமா? சாரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் எதுவுமே நான் சொல்லாமல் வந்தேன். ஏன் பேச மாட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். அந்த டக்குனு ஸ்கை தாரா அந்த பக்கம் திரும்பிங்க. ஸ்கை கையை பிடிச்சி என்னால் நம்பவே முடியல. உனக்கு என்ன கோவம் இல்லைல்ல? சத்தியமாக இல்லை. என்னை விட்டு போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு தாரா சொன்னேன். நிஜமாக என் கூட தான் இருப்பியா? சத்தியமாக உங்கள் கூட தான் நான் இருப்பேன், போதுமா அப்படின்னு தாரம். ஸ்கை சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னால் இந்த 20 நாள் காத்திருப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 5 வருஷமாக நீங்கள் காத்திருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், புரிஞ்சுது. என்னை மன்னிச்சிடுங்க. தாரா முதல் முறையாக அழுதான். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனேன்னு சொல்லும்போது நான் சுத்தமாக உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா? என்னை இந்த வீட்டை விட்டு வெளியிலும் போகணும்னு சொல்லும்போது நான் சுத்தமாக உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா? எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அந்த கிராமத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அந்த சந்தோஷம் மறைகிறதுக்குள்ள நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு அதை மறப்பதுக்கு தான் நான் இத்தனை வெற்றி, இத்தனை படம், இத்தனை எல்லாம் உங்களை நான் மறக்கணும் தான். ஆனால் என்னால் மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இது வரைக்கும் என்னையே ஏமாற்றி உங்களையும் கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். இதுக்கப்புறம் நான் எந்த படமும் கதையும் எழுத மாட்டேன்னு. நீங்கள் நான் குழந்தை மட்டும் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். பணத்தினாலேயோ புகழாலேயோ வெற்றியாலேயோ எதுலையுமே சந்தோஷம் முழுமையாக கிடைக்கும். நம்ம கூட இருக்க அன்பான உண்மையாக நேசிக்கிற 4 பேர் மட்டும்தான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அன்பு தான் என்றைக்குமே ஜெயிக்குது, மற்றதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை மட்டும் தான் கொடுக்குது சொன்னாங்க தாரா. ஸ்கை தாராவை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டார். 2 பேரும் கண்ணீராக வழிந்தது கண்ணில் இருந்து. இனி இந்த வாழ்க்கை உங்கள் கூட மட்டும்தான் ஸ்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை இனி உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொன்னான். அகிலன் வந்தால் 3 பேரும் போய் பால் பாயாசம் சாப்பிட்டாங்க. இந்த விஷயம் மில்கையும் உங்களுக்கும் தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் மற்றவங்க யாரும் எதுவுமே பேசலை. அட பாவீங்களா, அதானே பார்த்தேன், என்னடா அமைதியாகவே இருக்காங்களே, நான் கதறிக்கிட்டு இருக்கேன் அமைதியாக இருக்காங்களேன்னு யோசித்தேன். எல்லாரும் வீடியோ கால் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அகிலன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே கிடச்சிட்டாங்க. வாழ்க்கையில் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வயசாகும்போது தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளாக ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் தனிமை சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு வாழ்க்கை தோத்துடுச்சுன்னா இன்னொரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் சொல்கிறதும் தப்பு. உங்களுக்கு சரியான துணை கிடைச்சா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஒரு தடவை தான் வாழ்க்கை, அதை வாழ்ந்துடலாமே. நம்மளோட அடுத்த பகுதியிலேருந்து
இவங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். நம்மளோட அடுத்த பக்கத்துலேருந்து இவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அந்த வாழ்க்கையை சேர்ந்து அழகாகவும் வாழலாம். இதோட தொடர்ச்சி பார்ட் 2ல் பார்ப்போம். நன்றி மக்களே. இது வரைக்கும் எனக்கு துணை நான் மட்டுமே கதை இதோட முடிஞ்சிருச்சு. நன்றி.